யாரு மாலை போடுறீங்க சார்? நீங்க போடுறீங்களா அம்மைக்கு மாலை? வாங்க. தேங்க்யூ. ஸோ இன்னையிலேருந்து பத்மா மேடம் ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடுன்ற பழமொழியை தமிழ்ல இருந்து தூக்குறோம். அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து வழக்கமா கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா, நம்ம வந்து வித்தியாசமா பிரியாணி வெட்டி கொண்டாடுறோம். ஓகே, பிரியாணி கொண்டாடுறோம். லைட்டர் யார்ட்டையா இருக்கா சார்? லைட்டர் மேடம், லைட்டர் யார்ட்டையாவது? தம்பி லைட்டர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் உங்க பேர் சார்? ஒரு யூ வாண்ட் பீஸ் ஆர் ரைஸ்? ஓகே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் only. ஓகே. ஆடி அமாவாசையா? will you eat பிரியாணி? தம்பி வாங்கப்பா, நீங்க ராசியா நாள் எனக்கு வாங்க, மேல வாங்க. உங்களை பார்த்து ராசின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தானே. கன்னுங்க இருக்கு, கன்னுங்கப்பா. இந்த புல்லட் போட்டாச்சா? போடுங்க. சுட போறீங்க சார் நீங்க? ஆக்சுவலா ஒரிஜினல் தான் சார். ஆடியன்ஸ் நோக்கி அன்பா ஷூட் பண்றீங்க. ஆக்சுவலா உண்மையான கன் தான், தோட்டா மட்டும் வராது, ஃபயர் வரும். கொஞ்சம் கவனம் பாருங்க சார். ஓகேவா? அருண் பிரபு பக்கத்துல வாங்க, நீங்க பக்கத்துல வாங்க சார். கொஞ்சம் காது பூத்திக்கங்க சார், ஒரு காதுல. படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்களா? இந்த படம் ஆமா வந்துட்டு இருக்கு. சாரி சார், ஆமாக்கு வழி விடலாமா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க்ஸ் சொல்றோம். சாரி, உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து பழமொழி வச்சு அசிங்கப்படுத்திட்டோம், அதனால வந்து அப்படி மாலை. உங்களுக்கு ஓகே தம்பி? ஓகே சார், வாங்க நீங்க மாலை போடுங்க. வாங்க. நான் மாலை போடுறேன். சோ மேடையில ஆமா வந்தாச்சு, and இப்போ மாலை போட வேண்டிய தருணமும் வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து ஆமாக்கு மாலை போடுறோம். யாரு மாலை போடுறீங்க சார்? நீங்க போடுறீங்களா அம்மைக்கு மாலை? வாங்க தம்பி, நீங்க போடுங்க. வாங்க தம்பி, வாங்க நீங்க போடுங்க சார். ஆமா சார், ஆமடிக்கு போனாலும் போத்த சார். போடுங்க சார். தேங்க்யூ. வாங்க. உங்க பேரு வந்து போச்சு. பத்மா அவர்கள் வந்து ஆமைக்கு மாலை போற. வர சார். நான் அந்த பக்கம் நிக்கிறேன் சார். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வீடியோ பதிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தம்பி. எஸ். ஸோ இன்னையிலேருந்து பத்மா மேடம் ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடுன்ற பழமொழியை தமிழ்ல இருந்து தூக்குறோம். நம்மளாம் ஒர்க் பண்றோம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இந்த ஆமையினால தான் படம் ஹிட்டா இருக்குல்ல, மார்கன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து வழக்கமா கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா, நம்ம வந்து வித்தியாசமா பிரியாணி வெட்டி கொண்டாடுறோம். ஓகே, பிரியாணி கொண்டாடுறோம். இப்போ விஜய் ஆண்டனி சாருடைய பிறந்த நாள் அப்படிங்கறனால வாங்க கேக் இல்லாம பிரியாணி வெட்டி கொண்டாட போறோம். ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இப்ப நமக்காக பிரியாணி வெட்ட போறாங்க. லைட்டர் யார்ட்டையா இருக்கா சார்? லைட்டர் மேடம், லைட்டர் யார்ட்டையாவது? தம்பி லைட்டர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் உங்க பேர் சார்? சோ ஒட்டுமொத்தமாக குழு இணைஞ்சு இந்த பிரியாணியை வெட்டணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. ஓகே சார். சார் நீங்களே வெட்டுறீங்களா யாராவது வந்து? சரி, தம்பி நீங்க வாங்கப்பா, நீங்க தான். சரி தேங்க்யூ. நீங்க ஊதுறீங்களா? ரெடியா? ரெடி. சரி நீங்க ஊதுங்க. தம்பி நீ ஊதுப்பா. ஹாப்பி பர்த்டே டு our favorite விஜய் ஆண்டனி சார். மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய விஷஸ். தம்பி என்னப்பா, ஸ்பூன் வந்துட்டு ஒரு நிமிஷம். ஒரு யூ வாண்ட் பீஸ் ஆர் ரைஸ்? ஓகே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் only. ஓகே. பீஸ் இங்க ஸ்பூன் கொடுங்கப்பா. கையில கொடுக்க முடியுமா? எஸ் தம்பி. சரி. ஆடி அமாவாசையா? will you eat பிரியாணி? தம்பி ஸ்பூன் இல்லாம பிரியாணி கொடுத்துருக்கீங்கப்பா. என்னப்பா ஆர்கனைஸ் பண்ணீங்க ஈவென்ட்? கையில ஊட்டிடலாமா? இது வந்துட்டே இருக்கு சார். ஐ திங்க் நம்ம கட் பண்ணி டைம் ஆவனா சொல்லுங்க. கையில எடுத்து விட்டுறேன், வெயிட் பண்றாங்க. ஸ்பூன் இல்லையா? 25th film ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களின் சார்பாக. டைரக்டர் பிரபு, டியூ பிக்சர் ஷெல்லி ப்ளீஸ் கம். ஷெல்லிக்கு பெரிய பீஸ் வந்துச்சு தம்பி. இதப்பா ஷெல்லி, சாரி பீஸோட வந்திருக்கு ஷெல்லி. சார் உங்க ரிப்போர்ட் இருக்கு. சரி நீங்க தம்பி வாங்க. கவிதா மேடம் வாங்க ப்ளீஸ். வாங்கப்பா ப்ளீஸ் கம். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜா? சரி தப்பிக்க கூடாது, நீங்க நான்வெஜ். வாங்க ப்ளீஸ். என்னப்பா வாங்க.
பாய் துறைக்குப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒழுங்கா பாய் துறைங்க ப்ளீஸ். பிரியாணி தானேப்பா. சரி நீங்க கல்யாணி வெஜ்ஜா வெஜிடேரியன். ரேகா வந்துருங்க ரேகா. யா தேங்க்யூ. பிரபு வந்துட்டீங்களா? அருண் பிரபுக்கு மட்டும் பீஸோட முந்திரி பருப்போட தந்துடுறேன். ஸோ தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு தம்பி வாங்கப்பா. நீங்க ராசியா நாள் எனக்கு வாங்க மேலே வாங்க 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 வாங்க. உங்களை பார்த்து ராசின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தானே. பீஸ் வேணுமா? முந்திரி இந்த முந்திரிலாம் உங்களுக்கு தான் தாங்க. எல்லா முந்திரி கொடுத்துருங்க. விஜய் சார் சாரி ஃபார் தி குற்றவை நிமி தேங்க்யூ ஸோ மச் நிமி. வெஜிடேரியனா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்தி திருமணோட ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது அது உங்க கையால ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். வழக்கமா ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேடையில் வச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கோம். யாரும் மேலே வர போறீங்க சார்? கொஞ்சம் யார் வரீங்களா சார்? கையல் சார், கையல் சார், நீ வாங்க சார். தம்பி இம்தியாஸ் கன்னுங்க இருக்கு, கன்னுங்கப்பா. இந்த புல்லட் போட்டாச்சா? போடுங்க. சுட போறீங்க சார் நீங்க ஆக்சுவலா. அதான் சார் ஜென்ரல் ஒரிஜினல் தான். தம்பி ரெடியா வச்சிருங்கப்பா. ப்ரோக்ராம் டைம்ல சின்ன கரு இருந்தா கூட பரவாயில்ல. பிஸ்டல் இருக்கா? புகை வருமாப்பா? இதுல இருந்து ஃப்ரண்ட்ல ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. புகை வருமா? என்னப்பா இவங்க மேல படுமா? நேராதான் ஆடியன்ஸ் வைக்க சொல்லு. மேல தம்பி என்னப்பா அது டேஞ்சர்ப்பா. அது சாதாரண கன் இல்லையா? பிஸ்டல் தாங்க போதும். ஃபயர் வந்தாலும் வரும், கொஞ்சம் கவனம் பாருங்க. ஒன்று பயப்படாதுங்க சார். நீங்க யாரை சுட ஆசைப்படுறீங்க சார்? என்ன கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இல்ல அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது தெரியலையே சார், ஒரு நிமிஷம். ஏன்னா நமக்கு ஷூட்டிங்ல வந்து டம்மி தருவாங்க. நம்ம அதை ஒரிஜினல் நினைச்சு பண்ணி நம்ம மேடையில ஏறி அது பெரிய விவகாரம் ஆயிடக்கூடாது. இது ஒரிஜினல் கிடையாது, டம்மி தான். ஆனா தீல வரும்னு சொல்றாங்க, எனக்கே தெரியல. பாப்போம் சார். இல்ல அதுல இருந்து பூ தம்பி பூக்கள் தானே வரும். இல்ல பூலாம் வராது சார், உண்மையிலே ஃபயர் தான் வரும் சார். நீங்க வந்து ஆடியன்ஸை ஷூட் பண்றீங்க சார், அன்பா ஷூட் பண்ணணும் சார். சார் ஆடியன்ஸை நோக்கி அன்பா ஷூட் பண்றீங்க. ஆக்சுவலா உண்மையான கன் தான், தோட்டா மட்டும் வராது, ஃபயர் வரும். கொஞ்சம் கவனம் பாருங்க சார். ஓகேவா? ஆக்ஷன் தான் பிரபு தான் சொல்லணும். பிரபு ரெண்டு வார்த்தை வாங்க. ஆக்ஷன் சொல்றாரு டைரக்டர், ஆக்ஷன் சொல்றாரு. மேல வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க பிரபு மேல வாங்க. ஆக்ஷன் சார் நாங்க வச்சிடலாம், ஆடியன்ஸ் நோக்கி வச்சிடலாம் சார். கொஞ்சம் பேக்ல வரும் சார், ஆனா பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. லைட்டா இருக்கலாம் சார், நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி சார். ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பேன். ரெடி சார், ரெடி. அருண் பிரபு பக்கத்துல வாங்க. பக்கத்துல வாங்க சார். கொஞ்சம் காது பூத்திக்கங்க சார், ஒரு காதல. உங்களுக்கு உங்களுக்கு பெருசா ஒன்னாவது, மேபி ஹீரோயின் சைட்ல அஃபெக்ட் ஆகலாம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடுங்க. ரெடி சார். சார் கண்ணை முடிக்குங்க சார் பார்த்து. சரி சார், சரி சார், சரி. ஒரு இந்த கண்ணை மூடிக்குங்க. நானும் பொத்திக்கிட்டுமா சார்? சுடுங்க சார், கேமராவை நோக்கி. ரெடி, கண்ணை முடிக்குங்க சார், கண்ணை முடிக்குங்க. ரெடி, ரெடி, கண்ணை முடிக்குங்க. கண்ணு புல்லட் இங்க வந்திருக்கு சார். இப்ப படம் ஹிட்னு நினைக்கிறேன். பிரபு சார் சொல்றாங்க, புல்லட் இங்க வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். சார் ஆடியன்ஸ் பாருங்க சார், பேக்ல சொல்லணுமா ஃப்ரண்ட்ல சொல்லணுமா? சார் ரெடி சார், ரெடி சார், கண்ணு முடிக்குங்க சார். ரெடி, ஓகே பாப்பா. இன்னும் ஃப்ரண்டா சார், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போங்க. ரெடி சார். வேணாம் வேணாம் சார், எனக்கே பாவமா இருக்கு சார், வேணாம் சார். பிரபு நீங்களும் வரீங்களா? சொல்லலாம். டன், அவ்வளோதான் சார். பாருங்க. சரி, தேங்க்யூ சார். தனியா சார். யா தேங்க்யூ, 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 தேங்க்யூ. யா ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். எங்களுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினீங்களா? சுட போறாங்க, கொஞ்சம் ரியாக்ட் பண்றீங்களா? ஆக்சுவலா இவர் வந்து முன்னாள் டிவி நடிகர், நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஸ்டேஜ்ல சுடும்போது உண்மையாவே புல்லட் பட்டா எப்படி இருக்குமோ உங்களுக்கு பண்ணி காட்டுறீங்க எங்களுக்காக ப்ளீஸ். பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆஹா விஜய் ஆண்டனி சார், நீங்க ஒரு பையனை காதல்ல சுடும்போது எப்படி சொல்றீங்களோ அந்த ரியாக்ஷன் கொடுங்க. ஆனா நீங்க சார் ரியாக்ஷன் கொடுங்க ப்ளீஸ். ரெடி சார்? நீங்க இயக்க, உண்மையான இயக்குனர் நடிக்க, இந்த காம்பினேஷனே பிரமாதமாக இருக்கு. ரெடி பிரபு, ரியாக்ட் பண்ணனும் ப்ளீஸ் எங்களுக்காக. ரெடி ப்ளீஸ் ரியாக்ட். யா ரெடி, க்ளோஸ் யுவர் ஐஸ், ஆக்ஷன். யா தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு மட்டும் ரெண்டு பேர் சொல்லலாம். ஒன்னு பிரசித்தி சொல்லலாம், பெண் பத்திரிக்கை. நீங்க சொல்றீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க. அனு வாங்க 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 ப்ளீஸ் வாங்க. அன்பால சுடுறீங்கப்பா, வாங்க. கொஞ்சம் கண்ணை முடிக்கீங்க.
எனக்கு நான் ஆக்ட் பண்ணுமா? நான் பூர் ஆக்டர் சார், எனக்கு என்ன சொல்றீங்க விடுங்க. யா ரெடி? மேம் தேங்க்யூ. இப்போ வந்து அருண் பிரபு கையால் ஒன்று வாங்கிக்கிறேன். இல்ல இவ்வளவு தூரம் பண்ணிட்டதுனால ஒரு கோரிக்கை. சரிங்க சார். அவரு டைரக்ட் பண்ணதை நாங்க பார்த்தது இல்லை. ஓகே சார். அவரை டைரக்ட் பண்ணி நீங்க நடிச்சதை பார்த்தது இல்லை. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தர் சுடுறாங்க, அது எப்படி கீழே விழணும் சொல்லி தருவாரு. அவர் சொல்லி தருவாரு. நான் சந்தேகம்லாம் கேட்கறேன். கேட்கலாம். கேட்டுட்டு அவர் சுடுவாரு, நீ அவர் சொன்ன மாதிரி நடிக்கணும். நீங்க டேக் நீங்க தான் ஓகே பண்ணணும். சரி, ஓகேவா? பிரபுட்ட மைக் தாங்க. யாருப்பா கோஆர்டினேட் பண்றா? ரெண்டு மைக் தான் இருக்கா? தேங்க்யூ. சொல்லுங்க சார். சுட வேணாமா? அன்பால சுடலாம் சார். சார் இதெல்லாம் அன்பால நடக்குது. ஐயோ சார் 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 அன்பு சார், அன்பு சார். ஐயோ சார் சார், எனக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒன்றும் இல்லை சார், நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சொல்றது எல்லாமே அன்பால சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஓகேவா சார்? பாசிட்டிவா நினைப்போம் சார். நம்ம அன்புதான் சார். உங்களே சொல்லுங்க சார். வாங்க சார், நீங்க சரி. பிரபு நீங்க நடிக்க சொல்லி தரீங்க. ஆக்சுவலா நான் நடிக்கிறேன். பிரபு சொல்லுங்க சார். அப்படியே ஸ்பான்டேனியஸ் எல்லாம் கிடையாது. நான் எங்க சொல்லல. இல்ல நீங்க சொல்லி கொடுங்க. நான் என்ன செய்யணும், எதுக்காக சொல்றீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். என்ன சீன், எதுக்காக சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா சார் இப்பதான் வேணாம் நீங்க சொல்லுங்க. எஸ் ப்ரோ. பேசும்போது ஒன்னா பேசிக்கலாம், அப்புறம் வந்து சுடும்போது தனியா பேசிக்கலாம். எஸ் சார் இருக்கு சார். சார் ப்ரமோஷனுக்காக தானே சார்? அதுக்காக தான். டம்மி தான் சார். இல்ல டம்மி தான் இருந்தாலுமே நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜஸ்ட் கன் ஷாட் வாங்கின மாதிரி. கன் ஷாட் வாங்க, அவ்வளவுதானா? அதுல லவ்லாம் இருக்கலாமா? சாகும்போது லவ் எமோஷனோட சாகணுமா? ஒரு சின்னதா ஒரு எஃபெக்ட் மட்டும். எஃபெக்ட் என்ன மாதிரி எஃபெக்ட்? லைட்டா பண்ணி காட்டுறீங்களா கொஞ்சம்? எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் சார்? அந்த சவுண்ட்ல நீங்க என்ன வருது அந்த மாதிரி. ரெடி ரெடி. நெஞ்சு இப்பதான் கத்தம்பி. ஓகே, தேங்க்யூ சார்.